அவை மார்பிடத்தை தமக்கையாக கொண்டு ஒன்றை ஒன்று ஒத்து கச்சின்கண் அருமையாக அடங்கி ஊற்றின்பம் வாய்க்க மென்மை உடைத்து முத்து மாலைகளை தன் மீது கொண்டு விளங்கும் மலை அரணாக இறைவனை வெல்லுவதற்கு பயன்பட்டன என்று கூறினார். அம்மையின் இன்னொரு போர்க்கருவி எடையாகும். அதுவும் பாம்பின் பணத்தை இயலை தன்பார் கொண்டு விளங்கும் தன்மை உடையது. இத்தேரை கொண்டும் மலை அரணை கொண்டும் இறைவனின் வலிய நஞ்சி வென்று அந்நஞ்சியை தனக்கு ஆடும் இடமாக தேவி கொண்டாள் என்று அம்மையின் வெற்றியை கொண்டாடுகின்றார். நாயகியார் எண்ணில் பணிமொழி வேத பரிவுரை என்று முடியும். வேதங்களாகிய பரிவுரத்தை, அதாவது சிலம்பை அணிந்தவள் என்பது கருத்து. எல்லாம் வல்ல இறைவன் கருணை புரியாவிடனும் அன்பிற்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்று மணிவாசகப் பெருந்தகை கூறியபடி இறைவனையும் வென்று அடியவர்களுக்கு கருணை புரிவதில் இவள் வென்றவள் என்பதைத்தான் இவ்வாறு தன்னுடைய மார்பகத்தால் இறைவனை அந்த அபிராமி வென்றவள் என்று வர்ணிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆண் பெண் உறவின் அடிப்படையில், கணவன் மனைவி உறவினுடைய அடிப்படையில் பெண் தன்னுடைய உடற்பாகங்களால் ஆண்மகனை வெல்லுவது போன்ற கருத்தை உடைய பாடல் என்று இதற்கு பொருள் செய்தல் கூடாது. அடியவருக்கு அருள் புரிவதில் அப்பனையும் மிஞ்சிக் கொண்டு அம்மை அன்பர்க்கு முன்னி கருணை புரிகின்றாள். அந்த போரிலே தன்னுடைய கணவனையும் வென்றுவிடுகிறாள் என்கிற கருத்தைத்தான் இப்பாட்டிலே எடுத்துக் காட்டியிருக்கிறார். இவ்வாறு அருள் புரிவதில் அப்பனை வென்றுவிடக்கூடிய ஆற்றல் படைத்த அம்மையின் பெருமையை பேசிய ஆசிரியர் பிரிதொரு வகையில் இறைவனின் உடம்பில் பாதியை தமக்கு உரிமையாக கொண்ட அம்மையின் வெற்றி திறத்தை அடுத்த பாடலில் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். பரிபுரச் சீரழி பாசாங்குசி பஞ்சபாடி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரி புற வஞ்சரை அஞ்சக் குனி பொறுப்பு சிலைக்கை எரி பொறை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவனே. வேதங்களாகிய சிலம்புகள் ஒலிக்கும் சிறிய திருவடிகளோடு பாசாசின் அங்குசங்களை உடையவரும் 5 வகையான மலரம்புகளை ஏந்திய கையை உடையவரும் இனிய சொற்களோடு செந்நிற உடம்பை உடையவரும் ஆகிய திரிபுர சுந்தரி யாரென்னில் அவர் இறைவர் செம்பாகத்து இருந்தவள் ஆகும் என்று முடித்துக் கொள்ள வேண்டும். இப்பாட்டில் உலகத்தை அழிக்கும் தீச்செயலை தம் மனத்தால் விரும்பிச் செய்த முப்புறத்திற்கு உரிய வஞ்சர் அஞ்ச மலையாகிய வில்லை வளைத்த தீயை வைத்த மேனியை உடையவர் இறைவர். ஓர் உடம்பில் செம்பாதியாக விளங்கும் இறைவனுக்கு அவரைப் போன்றே செம்பாதி தானாக விளங்கும் இறைவியே பொருந்திய தேவி என்பது இப்பாட்டின் பொருள். உயிரின் வாழ்வு ஆணும் பெண்ணும் ஆகிய இருமையால் ஒருமை வடிவம் பெறுகின்றது. இவற்றுக்கு தலைமையாக விளங்கும் இறையும் இருமையால் ஒருமை பெற்று நின்ற சிறப்பை ஆசிரியர் இப்பாட்டிலே சுட்டிக்காட்டினார். இறைவன் உடம்பில் பாதியை தன்னதாக கொண்ட இறைவியின் இலை எடுத்து கூறியவர் முந்தைய பாட்டுக்களில் கூறிய வண்ணம் இறைவனை வென்று உள்ளத்தில் இடம்பெற்ற தன்மையை கூறியவர் உடம்பில் பாதியைக் கொண்டு நல்ல மனைவியாகவும் வேறு ஒரு நிலையில் இறைவனுக்கு தாயாகவும் விளங்கும் அபிராமியின் அளவற்ற ஆற்றலை வியந்து இவரை அல்லது வேறு வணங்கத்தை புறப்படுத்துகின்றார். தவனே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே, அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமா துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. இவள் எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாகும் தவள் என்று இப்பாட்டிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாம் அவளே என்று இருக்கின்ற வரியில் இவள் எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாகும் தவள் என்று மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். இவ் அபிராமி தேவி எமக்கு இன்பம் செய்பவராகிய இறைவனுக்கு நன்மை அமைந்த மனை அற துணைவியாகும் தவத்தை செய்தவள் என்பது கருத்தாகும். மனைமங்கலம் என்பதை மங்களமனை என்று மாற்றி பொருள் செய்து கொள்ள வேண்டும். மங்களம் என்பது நன்மை. மங்களம் என்ற குரலில் மங்களம் என்பதற்கு பரிமேலழகர் நன்மை என்று உரை வரைந்துள்ளமையை இந்த இடத்திலே நோக்க வேண்டும். இந்த பாட்டில் இவள் என்னும் சமீபத்தினுடைய சுட்டு குணதத்துவத்தில் இருக்கும் மனைவியாம் உண்மையையும், அவள் என்னும்
தொலைவிலே இருக்கின்ற சுட்டு சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கும் அன்னையாகிய மனோன்மணியையும் சுட்டியதாக நாம் கருத வேண்டும். ஊமை மனையர முதல்வியாவதற்கும் மனோன்மணி அவருக்கு அன்னையாவதற்கும் காரணத்தை இப்பாட்டில் கூறியிருக்கிறார். உமைதான் மனைவியாவதற்கு தவம் செய்தவையின் அவரை நோக்கி நாம் தவம் செய்ய வேண்டுமோ என்ற ஐயத்தை போக்கி தாயாக வழங்கும் தன்மைகள் என்றார். இதனால் கடவுளர் எல்லாரினும் மேலாக விளங்கும் இறைவியின் இயல்பை அவளுடைய பெருமையை சுட்டிக்காட்டினார். இவ்வாறு அபிராமியை வணங்கத்தகும் இறைவியை அவளுடைய பெருமையை சுட்டிக்காட்டியவள் அடுத்த பாடலில் இறைவியாக கொள்ளாத அவர் பிழை பொறுத்து அருள் செய்தது போல தாமும் அந்த ஞானியர் போன்று இறைவியை வணங்காது போனாலும் என்னுடைய பிழை பொறுத்து ஏற்றுக்கொள்வது நீதியாகும் என்று என் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்று செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே. அம்மையே, உனக்கு தொண்டு செய்யாமலும் உன்னுடைய திருவடிகளை தொழாமலும் துணிவில் மிகுந்து தம்முடைய விருப்பப்படியெல்லாம் செயல்கள் புரிந்த ஞானியர் சிலர் உண்டோ இல்லையோ அறியேன். உங்களின் அவர்கள் ஒழுக்கத்தையே முன்மாதிரியாக கொண்டு அவைகளை செய்தாலும் அந்த ஞானியரது செயலை பொறுத்து அவருக்கு அருள் செய்தது போல என்னுடைய பழிகளையும் பொறுத்து அருள் செய்தல் நீதியாகும் என்று சொல்லுகின்றார். ஞானியர்களுக்கெல்லாம் உன்னை வணங்காமல் ஆணவத்தின் காரணமாக செல்லும் ஞானியர்களுக்கெல்லாம் ஞானம் பெற்றவர்கள் என்று அவர்கள் பழிகளை பொறுக்க நீ அருள் புரிவாயாயின் அடியனுடைய பழிகளையும் பொறுத்து அருள் செய்தல் உனக்கு நீதியாகும் என்று தெரிவித்தார். ஞானியர் உன்னை தொழாமலும் தம் இச்சைப்படி செயல்புரிந்தும் அவர் பழி பொறுத்து ஆட்கொண்டது போல் யான் தவறிழைக்கினும் என் பழி பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டவர் தவறுகளைக்கும் அடியவர்களை பொறுத்து அருள்தல் புதிதென்று. அம்மையே, தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத மறுக்கும் செயலையே செய்தாலும் யான் உங்களையே வாழ்த்துவேன் என்று கூறுகின்றார். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியதென்றே. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமணச்சான் இடப்பாகம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே. அம்மையே, தங்களை தெய்வமாக கொண்ட வழிவழி அடியவன் யான். குற்றமென்று அறிந்து யான் செய்த குற்றங்களையும் தாங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பழைய வழக்கம் இதுவே ஆகும். அவ்வாறு தாங்கள் பொறுக்காது போயினும் தங்களையே வாழ்த்திக் கொண்டு திரிவேன் என்பது இப்பாடலின் கருத்தாகும். இப்பாட்டில் கருக்கும் திருமிடத்தான் இடப்பாகம் கலந்த பொன்னே என்ற ஆசிரியர் இறைவனை கருமிடத்தோடு சுட்டியது பார்க்கடலில் நேர்ந்த பழியை பொறுத்து தானே நஞ்சு உண்டு மற்றவரை காத்தமை கருதி என்று நாம் ஒப்பிட்டு கருத வேண்டும். அத்தகைய இறைவன்பால் இடம் கொண்ட அம்மையாகிய தாங்கள் அடியவர் செய்த பிழை பொறுத்து அருள்தல் கடனாகும் என்று கொள்ள வைக்கின்றார். இவ்வாறு வழிவழி அடியவர் செய்யணும் பிழை செய்யணும் பொறுத்துக் கொள்ளுதல் அம்மையின் கடமை என்று சுட்டிச் சொன்னவர் அடுத்து தாம் அழியா இன்பத்துடன் வாழ ஒரு பொருளை கண்டுகொண்டேன் என்று தான் அறிந்த அதன் இயல்பை கூறுகின்றார். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வெள்ளும்படி அன்று வேளை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கடந்து சுடர்கின்றதே. படி என்பது பொருள் என்ற கருத்து உடையது. வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் என்றது அழியா இன்பத்துடன் வாழ்வதற்கு அவ்வாழ்வளிக்கும் பொருள் ஒன்றை கண்டுகொண்டேன் என்ற கருத்தை உடையது. அப்பொருள் எத்தகையது எனில் அது ஒருவர் தம்முடைய மனத்தால் விரும்பும் இயல்புடையது அன்று, அதனை பற்றி எடுத்து பேச இயல்பதும் அன்று, அது கடல் சூழ்ந்த 7 உலகங்களுக்கும் 8 மலைகளுக்கும் அடிமையால் இராமல் பகலும் இரவும் ஒளியைத் தருகின்ற ஞாயிறு திங்கள் இவற்றின் நடுவே தங்கி ஒளிவிடுகின்றது. அதனை நான் ஞானக்கண்ணால் கண்டுகொண்டேன். நம்மவராகிய யாவரும் வந்து காணுங்கள் என்பது இப்பாடலின் கருத்து. இங்கேதான் சுத்த பிரம்மம் பரபிரம்மம் என்ற இரண்டையும் இப்பாடலில் விளக்கியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
பொருளிடத்திலே சக்தி எப்படி இருக்கிறது எனில், சிவத்தினிடத்திலே சக்தி எவ்வாறு இருக்கிறது எனில், சூரியன் இடத்திலே சூடு எப்படி அபிண்ணமாக, அதாவது பிரிக்க முடியாமல் கலந்திருக்கிறதோ அவ்வாறு அது இணைந்திருக்கிறது. இப்பொழுது சூரியனிடத்திலே சக்தி ஒரு இடத்தில் தங்கியிருக்கிற வரைக்கும் சுத்த பிரம்மம் என்றும், அந்த சூடு சூரியனின் எல்லா பகுதியிலும் பரவும் போது பரபிரம்மம் என்றும் பொருள். முன்னரும் அதை கண்டோம். மொட்டுக்குள்ளே வாசனை ஓரிடத்திலே தங்கியிருக்கின்ற வரைக்கும் அது சுத்த பிரம்மம். வாசனை மொட்டு பூராவும் மலராக பரவுகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் அந்த வாசனை பரவுமானால் அது பரபிரம்மம். ஆகவே அதை நம்முடைய சொல்லாலே விளக்கி காட்ட முடியாது. அவை எல்லாவற்றிலும் பரந்திருக்கின்ற சக்தி என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அக்கருத்தை தான் சொல்லுகின்றார். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும்படி என்று, வெல்லும்படி என்று, வெல்லுதல் என்றால் எடுத்துச் சொல்லுதல், வெல்லும்படி என்று, வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கடந்து சுடர்கின்றதே, இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கடந்து சுடர்கின்றதே என்ற தொடர்தான் வேதாந்த நூல்களில் சூரியன் இடத்திலே சூடு அபிண்ணமாக கலந்து கிடப்பது போலே அந்த சிவத்தினிடத்திலே சக்தி பிரிக்க முடியாமல் இணைந்து கிடக்கிறது என்று சுட்டுகின்ற ஓமையாகும். அதனை ஆசிரியர் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கடந்து சுடர்கின்றதே என்று குறிப்பிட்டார். அழியா இன்பத்துடன் வாழ அழியாத மேலான தூய அறிவுப் பொருளாக விளங்கும் அம்மையை கண்டுகொண்டேன் என்று பாடியவர் அடுத்த பாட்டில் அழியாத இன்பத்துடன் வாழ தடையாக உள்ள பிறப்பின் தொடர்பு அம்மையை உள்ளத்தில் நினைத்து சிவ இன்ப விளைவை பெற்று மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றினாலாகும் துன்பத்தை ஒழித்து கணப்பொழுதாயினும் இருப்பவர்க்கு இல்லை என்று கூறுகின்றார். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப் படரும் பரிமளப் பச்சைக் கொடியை பதித்து நெஞ்சில் கிளரும் தெளிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. இப்பாட்டில் சிவபெருமானை குன்றாகவும் அம்மையை அக்குன்றில் பொருந்தி படரும் மனமுடைய பச்சை கொடியாகவும் உருவகித்துள்ளார். இறைவனை சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றென்கிறார். ஒளிவிடும் இளம்பிறை தங்கிய சடைமுடி உடைய குன்று என்று இறைவனை கூறிய இயல்பு அந்த உருவகம் இங்கு போற்றத்தக்கது. குன்று என்றால் அது உயர்ந்தும் வளங்களைப் பெற்றும் விளங்குதல் இயற்கை. கலைமதி துன்றும் என்றதனால் உயரமும், சடைமுடி குன்று என்றதனால் குன்றின் வளமும் சுட்டிக்காட்டப்படுகிறது. குன்றில் இடம் கொண்டு பச்சை கொடிகள் பற்றி படர்தல் போல இறைவனின் இடப்பாகத்தில் இடம் கொண்டு அம்மையை குன்றில் இடம் கொண்டு படர்ந்து வழங்கும் பச்சை கொடியாக கூறிய இயல்பு வியப்பதற்கு உரியது. இவ்வாறு ஆசிரியர் உருவகம் செய்துள்ளமையால் நாம் ஒவ்வொரு உருவத்திற்கு ஏற்ப பொருள் விரித்துக் கொள்ளுதல் வேண்டும். பச்சை கொடியை நெஞ்சில் மனமாகிய பாத்தியுள் பதித்து என்று கொள்ள வேண்டும். நெஞ்சில் இணைந்து எண்ணாமல் நெஞ்சில் பதித்து என்று ஆசிரியர் கொடிக்கு ஏற்ற வினை இங்கே போட்டிருப்பதை நோக்கி பார்க்க வேண்டும். அம்மையாம் பச்சை பசுங்கொடியை உள்ளத்தில் பதித்தால் மட்டும் போதாது, இடையராது அன்பு நீர் பாய்ச்ச வேண்டும் என்பது குறிப்பு. இடர் தவிர்த்தல் என்பது முக்கரணத்தால் ஆகும் துன்ப விளைவுகளை அகற்றி அதன் பயன் சிவ இன்ப விளைவாக முடியும் என்பது பெறப்படுகிறது. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பை என்பது உடம்பை, மனித பிறவியின் இழிவை விளக்க அதன் தூய்த்தன்மையை விளக்கியவார். சமண முனிவர்களும் இப்படியே சொன்னார்கள். குடரும் தொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்போடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்பு என்று உடம்பை சொன்னார்கள். நேர்பாட்டில் அழியாத இன்பத்துடன் வாழ பிறவியின் தொடர்பை அறுக்கும் வழியை கூறினார். அடுத்த பாட்டில்